I'm going to teach you something this ஆதலால் evening. உங்களிடத்தில் நான் ஒன்றை போதிக்க விரும்புகிறேன். Amen. Are you ready? ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? It's going to be very simple. Focusing on what you have. மிக எளிதான ஒரு காரியம், உங்களில் இருக்கிற காரியத்தை நோக்கி பார்ப்பது, இல்லை என்றால் உங்களில் இருப்பதில் நோக்கமாய் இருப்பது. Suppose if you want to just say the opposite. ஒருவேளை நீங்கள் இதற்கு எதிர்மறையான காரியத்தை சொல்ல விரும்பினால் What you will say? எதை சொல்லுவீர்கள்? Do not focus on what you don't have. உங்களில் இல்லாததை நீங்கள் நோக்கி பாராதிருங்கள். Correct? What you have belongs to you. எது உங்களில் இருக்கிறதோ அது உங்களுக்கு சொந்தமானது. What you don't have is you don't have. எது உங்களுக்கு இல்லையோ அது உங்களுக்கு இல்லை. Am I right or wrong? Some people will sit with someone to eat. Sitting with someone to eat. சிலரோடு சாப்பிட உட்காருவார்கள். But they look at somebody else's plate. தங்கள் தட்டில் இருக்கிறதை பார்க்கவே மாட்டார்கள், மற்றவர்கள் தட்டை பார்ப்பார்கள். What is there? அங்கே என்ன இருக்கிறது? Some people's eyes keep rolling all the time. சிலருடைய கண்கள் எப்பொழுதுமே சுற்றி பார்த்து கொண்டே இருக்கும். Who's having what? யாரிடத்தில் என்ன இருக்கிறது? They have funny idea. The other person has always got something better. அவர்களுக்கு இருக்கிற விசித்திரமான யோசனை என்ன என்றால், அவர்களிடத்தில் இருப்பதை பார்க்கலும் மற்றவர்களிடத்தில் நன்றாய் இருக்கிறது. What you have is important. நீங்கள் வைத்திருக்கிறதான காரியம் முக்கியம். What somebody else has is important for him. மற்றவர்களிடத்தில் இருக்கிற காரியங்கள் அவர்களுக்கு முக்கியமானது. So now don't focus on what somebody else has. அதனால் மற்றவர்கள் வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் நோக்கி பாராதிருங்கள். But focus on what you have. ஆனால் உங்களுக்கு இருக்கிற காரியத்தை நோக்கி பாருங்கள். Open your mouth and say, I'm going to focus on what I have. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நோக்கி பார்ப்பேன். Hallelujah. Be satisfied with who you are. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் திருப்தியாயிருங்கள். Be satisfied with what you have. உங்களுக்கு இருக்கிறதை குறித்து திருப்தியாயிருங்கள். And that's where your journey of success begins. அங்குதான் உங்களுடைய வெற்றியின் பயணமே துவங்குகிறது. Don't look on the outside. வெளிப்புறத்தில் பார்க்காதிருங்கள். Look on the inside. உள்ளான காரியங்களை நோக்கி பாருங்கள். Look within. உள்ளாய் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். Does somebody understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? The greatness is on the inside. உங்களுடைய மிகப்பெரிய தன்மையே உள்ளானதாய் இருக்கிறது. Not on the outside. வெளிப்புறத்தில் இல்லை. Why in the world you're going to just waste your time looking at somebody? Oh, I wish I could have that. I wish I could have that. வெளிப்புறத்தில் இருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்து, ஏன் எனக்கு ஒருவேளை அது இருந்தால் நலமா இருக்கும், இது கிடைத்திருந்தால் நலமா இருக்கும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். When God created you, He said, "Hey, you're picture perfect." கர்த்தர் உங்களை சிருஷ்டித்த பொழுது அவர் சொன்ன காரியம், நீ மிக சரியாய் படைக்கப்பட்டவன். You read in the Bible. வேதத்தில் வாசியுங்கள். Whenever He created something, எதையாகிலும் அவர் சிருஷ்டித்த போது He looked at it and said, "It's good." அவர் அதை பார்த்து நன்றாய் இருக்கிறது என்று சொன்னார். Does anyone have any doubt that you are not created by God? யாருக்காவது சந்தேகம் இருக்கா உங்களை தேவன் சிருஷ்டிக்கவில்லை என்று? Some people think, no, I came from a monkey, you know. சில நினைக்கலாம் நான் குரங்கிலிருந்து வந்தவன். That's your problem in thinking. அது உங்களுடைய சிந்தனையின் கோளாறு. You may act like monkey, but you are not one. நீங்க ஒரு குரங்க போல செயல்படலாம், ஆனால் குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல. Man never came from monkey. மனுஷன் ஒரு நாளும் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல. Man is created in the image of God. மனுஷன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன். Look at yourself in the mirror. உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக் And கொள்ளுங்கள். say, I'm created in the image of God. நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய காரியம், நான் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நபர். God looks at you and say, hey, look at my image. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சாயலை பார். Hallelujah. The Bible says, love yourself. வேதம் சொல்லுகிறது, உன்னை நீ நேசி. Loving others is fine. மற்றவர்களை நேசிப்பது நல்லதுதான். But learn to love yourself. ஆனால் உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ள Now வேண்டும். what does it mean? என்ன அர்த்தம்? Learn to like the things that God has already put in your life. தேவன் உங்களுக்குள் ஏற்கனவே வைத்திருக்கிற காரியங்களை நேசிக்க துவங்குவது. Listen, I want to just make one eye contact with you right now when I say something. நான் உங்களை கண்ணில் பார்த்து பேச விரும்புகிற காரியம்.
It's very, very important. அது மிக மிக முக்கியம். Stop the spirit of grumbling within you. உங்களுக்குள் முறுமுறுக்கிறதான அந்த ஆவியை நிறுத்தி விடுங்கள். Because you feel you don't have something in your life. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். Oh, I'm not good. நான் நல்ல ஆள் இல்லை. If only my skin is a little fair. என்னுடைய தோல் இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருந்தா. If only I had a little more hair. இன்னும் கொஞ்சம் முடி இருந்திருந்தா. If only I had a better job. இன்னும் ஒரு நல்ல வேலை இருந்திருந்தா. A better house. இன்னும் ஒரு நல்ல வீடு. Better car. நல்ல ஒரு வாகனம். Hello, hold on. எல்லாவற்றையும் நிறுத்தி விடுங்கள். The wholeness is not being determined by what you have, but by what you become. நீங்கள் வைத்திருக்கிற காரியங்களை வைத்து உங்களுடைய முழுமை வருவது இல்லை, ஆனால் நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள் என்பதை வைத்தே அது வருகிறது. Always focus on what I should become. நான் எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். Hallelujah. You carry a treasure on the inside. உங்களுக்குள்ளாக பொக்கிஷத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். Don't call your house as your treasure. உங்களுடைய வீட்டை நீங்கள் பொக்கிஷமாக அழைக்க Your money கூடாது. as your treasure. உங்களுடைய பணத்தை பொக்கிஷமாக நினைக்க கூடாது. But your treasure is in your heart. ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. Hallelujah. This time you're going to break free from those things that will limit you. இந்த ராத்திரியும் இந்த காரியங்களில் எந்தெந்த காரியங்கள் உங்களை கட்டுப்படுத்துகிறதோ அத்தனையிலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். Listen, there's something called the spirit of limitation. கவனிங்கள், ஒரு கட்டுப்படுத்துகிற ஆவி என்று ஒன்று உண்டு. Being limited in your thinking. உங்களுடைய சிந்தையில் கட்டுப்படுத்தப்படுவது. Being limited in your spirit. உங்களுடைய ஆவியில் கட்டுப்படுத்தப்படுவது. In your business. உங்களுடைய வியாபாரத்தில். In your finance. உங்களுடைய பொருளாதாரத்தில். In your career. உங்களுடைய எதிர்கால திட்டத்தில். There are things that are trying to hold you, contain you and limit you. எத்தனையோ காரியங்கள் உங்களை இப்படியாக கட்டுப்படுத்தி உங்களை ஒரு கட்டுக்குள் வைத்து உங்களை முன்னேற விடாமல் செய்கிறது. The devil tells you. பிசாசு உங்களிடத்தில் You சொல்லுகிறான். will never go beyond this line. இந்த வரைகோட்டை தாண்டி நீ ஒரு காலம் செல்ல முடியாது. Your wealth will not go beyond this line. இந்த கோட்டை தாண்டி உன்னுடைய வேலை செல்ல முடியாது. Your career will not go beyond this line. உன்னுடைய எதிர்காலம் இதை தாண்டி செல்ல முடியாது. Your ministry will not go beyond this line. உன்னுடைய ஊழியம் இதை தாண்டி செல்ல முடியாது. Tell the devil, shut up. பிசாசை நோக்கி சொல்லுங்கள், வாயை மூடு. You're a liar. நீ ஒரு பொய்யன். You don't have to tell me about my life and my future. என்னுடைய வாழ்க்கை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. This morning we sang a beautiful song in the English service. ஆங்கில ஆராதனையில் ஒரு அழகான பாடலை பாடினோம். The word goes on saying like this, it says unstoppable God. வார்த்தைகள் இப்படியாக அந்த பாடலில் இருக்கிறது, தடை செய்யப்பட முடியாத தேவன். Unstoppable God. தடை செய்யப்பட முடியாத தேவன். Wow, I felt the heaven was being opened. பரலோகம் திறக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். When I look at my God, he is unstoppable. என் தேவனை நான் பார்க்கும் பொழுது அவர் தடை செய்யப்பட முடியாதவர். If you're alone, அவர் மாத்திரமாகவே, if you are alone, நீங்கள் தனிமே இருக்கும் பொழுது the enemy can stop you. உங்கள் எதிரி தடை செய்ய முடியும். But you're with God. ஆனால் தேவனோடு நீங்கள் இருக்கிறீர்கள் The devil என்றால் knows he is unstoppable. பிசாசுக்கு தெரியும் உங்களோடு இருக்கிற தேவன் தடை செய்யப்பட முடியாது. You and God make the best team. நீங்களும் உங்கள் தேவனுமாக ஒரு சிறந்த குழுவாய் இருக்கிறீர்கள். So you can never be limited. ஆதலால் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. I'm going to be unlimited. நான் கட்டுப்படுத்தப்பட முடியாத நபர். I'm going to break out from the chains that hold me. என்னை கட்டியிருந்த சங்கிலிகள் எல்லாம் நான் இப்பொழுது உடைக்க போகிறேன். God looked at Adam and Eve. ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து தேவன் சொன்னார். He said, be fruitful and multiply. பலுகி பெருகுங்கள். Lift your right hand and say after me. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் எனக்கு பிறகு. Everything I have is given by God. In the mighty name of Jesus Christ. It will multiply. It will become fruitful. I receive it in Jesus' name. Say it in Tamil. எனக்கு பிறகாக வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆதலால் அவைகள் நிச்சயம் பலுகும் பெருகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். Come on, clap for yourself and encourage yourself. கரங்களை தட்டிக் கொள்ளுங்கள். Are you enjoying the teaching? Listen, sometimes the breakthrough comes just by turning your focus. சில நேரம் இந்த விடுதலை எப்படி சம்பவிக்கும் என்றால் நம்முடைய நோக்கத்தை திருப்பினால் போதும். கண்ணோட்டத்தை திருப்பினால் போதும். Just change your focus, your perspective on something what God wants you to do. உங்கள் நோக்கத்தையும் கண்ணோட்டத்தையும் நீங்கள் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் உங்களை கொண்டு என்று திருப்பினால் போதும்.
Hallelujah. Always remind yourself. எப்பொழுதும் உங்களை நீங்களே நினைப்பூட்டிக் Every day கொள்ளுங்கள். tell to yourself, ஒவ்வொரு நாளும் there is something more. இன்னும் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கிறது. When you get up every morning, ஒவ்வொரு காலை எழும்பொழுது throw up your hands and say, Lord, there is something more. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இன்னும் ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கிறது. Still I have not seen it. இன்னும் நான் பார்க்கவில்லை. Still it has not entered my mind. என்னுடைய சிந்தையில் இன்னும் தோன்றவில்லை. But I know it is there. ஆனால் அது இருக்கிறது என்று எனக்கு I தெரியும். want to see it. நான் அதை பார்க்க I விரும்புகிறேன். want to receive it. அதை நான் பெற்றுக்கொள்ள I want விரும்புகிறேன். to inherit it. அதை நான் சுதந்தரிக்க Oh விரும்புகிறேன். God, I move by faith. ஆண்டவரே, நான் இப்படியாக விசுவாசத்தில் I இயங்குகிறேன். claim by faith. நான் விசுவாசத்தில் முன்னேறுகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. Then thousands and thousands of people are going to flood into the house of God. ஆயிரக்கணக்கிலே தேவனுடைய வீட்டிற்குள் ஜனங்கள் கடந்து வர போகிறார்கள். This is not enough. இது போதாது. I don't want to say to God, நான் தேவனிடத்தில் ஒரு நாளும் சொல்ல when விரும்பவில்லை. the oil keeps flowing, எண்ணெய் இப்படியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது I don't want to say to God, நான் தேவனிடத்தில் சொல்ல விரும்பவில்லை. I don't have a vessel. எனக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்ல விரும்பல. I'm going to make more and more vessels ready. அதிகமான பாத்திரங்களை நான் ஆயத்தம் செய்ய போகிறேன். What about you? உங்களை குறித்து என்ன? What about you? I'm asking a question. உங்களை பற்றினது என்ன? God will never stop the oil. God will never stop the oil. ஆண்டவர் ஒரு நாளும் எண்ணெயை நிறுத்த மாட்டார். God would like to birth something out of your spirit. உங்களுடைய ஆவியிலிருந்து தேவன் ஒன்றை பிறப்பிக்க விரும்புகிறார். The need here is to get conceived. இங்க இருக்கிற தேவை என்ன என்றால் நாம் கர்ப்பம் தரிக்க வேண்டும். I don't know how many of you really understand when I talk about getting conceived. கர்ப்பம் தரித்தலை பற்றி நான் பேசினால் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு What you தெரியவில்லை. conceive will be supernatural. நீங்கள் கர்ப்பம் தரிக்கிற காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. Few people go through that experience. சில ஜனங்கள் அதை கடந்து செல்கிறார்கள். How women get conceived? எப்படி ஸ்திரீகள் கர்ப்பம் தரிக்கிறார்கள்? Because of the intimacy with their partners. அவளோடு இருக்கிற வாழ்க்கை துணையோடு வைத்திருக்கிற அந்த அந்தரங்க உறவினாலே. Amen. The same way, அப்படியே your intimacy with God தேவனோடு உங்களுக்கு இருக்கிற அந்த நெருங்கிய உறவு will deposit a seed which is supernatural in your spirit. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு வித்தை உங்கள் ஆவியில் விதைக்கும். You follow what I'm saying? Amen. The one who is with the Lord is one with him in the spirit. தேவனோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஆவியில் இசைந்திருக்கிறான். The Bible says, a man and a woman come together, they become one flesh. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக வரும்போது அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். But the one who comes to the Lord, ஆனால் தேவனோடு he இசைந்திருக்கிறவன் becomes one with him in the spirit. அவரோடு ஆவியில் இசைந்திருக்கிறான். There is a harmony in the spirit between me and God. எனக்கும் என் தேவனுக்கும் இடையிலே ஒரு ஒருமனம் இருக்கிறது. Alignment. ஒரு நேரிணை தொடர்பு இருக்கிறது. Connection. ஒரு தொடர்பு இருக்கிறது. So what's going to happen? அதனால என்ன சம்பவிக்கும்? Supernaturally God will transact a lot of things into your being. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் அநேக காரியங்களை பரிமாற்றுவார். For many of us, நம்மில் அநேகருக்கு God would like to give you a lot of things. தேவன் அநேக காரியங்களை கொடுக்க But விரும்புகிறார். we are not ready to conceive. ஆனால் கர்ப்பம் தரிக்க நாம் ஆயத்தமாய் இல்லை. It starts from within. அது உள்ளான நிலைமையிலிருந்து Then it will come out. துவங்குகிறது. பிறகு அது வெளிப்புறத்தில் You follow what I'm தோற்றமளிக்கும். saying? சொல்வதை புரிந்து Yes or கொள்கிறீர்களா? no? But we don't want to get conceived. ஆனால் நாம் கர்ப்பம் தரிக்க விரும்புவதில்லை. We don't seek intimacy with God. தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்துவதில்லை. But we keep saying to God, ஆனால் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் do சொல்லுவோம், something in my circumstance. என் சூழ்நிலையில் ஏதாகிலும் Do செய்யும், something in my business. என் வியாபாரத்தில் ஏதாகிலும் Do செய்யும், something in my work. என் வேலையில் ஏதாகிலும் செய்யும். We tell God, work on the outside. நாம் தேவனிடத்தில் சொல்லுகிறோம், வெளி காரியங்களை செய்யுங்கப்பா. But God is working in you. ஆனால் தேவனோ உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறார். Without working in you, He can never work through you. உங்களுக்குள் கிரியை செய்யாமல் உங்கள் மூலமாய் அவர் கிரியை செய்ய முடியாது. Amen. That's why I say,
Open up your life. அதனால தான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுங்கள். Give more space to God. தேவனுக்கென்று அதிக இடத்தை கொடுங்கள். Create room for God in your life. தேவனுக்கென்று அதிகமான ஸ்தலத்தை கொடுங்கள். Commune with God. தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். Get intimate with God. தேவனோடு நெருங்குங்கள். Speak to God. தேவனிடத்தில் பேசுங்கள். Spend time with this word. அவருடைய வார்த்தையோடு நேரத்தை செலவிடுங்கள். Knock on the doors of heaven. பரலோகத்தின் வாசல்களை தட்டுங்கள். Oh God, ஆண்டவரே, you gave your son Jesus for me. உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எனக்காக கொடுத்தீர். He shed his blood for me. அவருடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினாரே. He gave it all for me. எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். Now, இப்பொழுது along with your son, உம்முடைய I குமாரனோடு am entitled to receive every other blessing. எல்லா மற்ற ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நான் பாத்திரனாய் இருக்கிறேன். Because Jesus already given to me. ஏனென்றால் இயேசு எனக்காக கொடுக்கப்பட்டார். I cannot fail. நான் ஒரு காலம் தோல்வியுற I முடியாது. cannot be defeated. நான் தோல்வியுற முடியாது. I refuse to be stuck and stagnated. நான் இப்படி தங்கி தேங்கி இருக்க விரும்பவில்லை. I want to move forward. நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். I want to see new things. புதிய காரியங்களை பார்க்க I want to have a விரும்புகிறேன். new dream. புதிய கனவுகளை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். Open my eyes, O God. என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. The only difference between Joseph and his brothers. யோசேப்புக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம். What is that? The Bible says, fix your eyes on things above, not on things below. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு மேலான காரியங்களை நோக்கி பார்க்க வேண்டும், கீழானவைகளை அல்ல. Brothers were fully occupied with what's going on here on earth. உலகத்துல நடக்கிற காரியங்களையே நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய சகோதரர்கள். Get up every morning. ஒவ்வொரு நாள் எழுந்திருப்பது, Brush your teeth. பல்லை துலக்குவது, Take bath if you like. பிடித்தால் குளிப்பது, Or put some perfume. வாசனை திரவியங்களை போட்டுக்கொள்வது. Eat your breakfast. மாலை இல்லை காலை Run to your உணவை office. உண்டு விட்டு அலுவலகம் Have செல்வது, lunch. மதிய உணவை சாப்பிடுவது, Come back in the evening. சாயங்காலத்தில் வருவது, Watch TV for 3 hours. தொலைக்காட்சி ஒரு 3 மணி நேரம் பார்ப்பது, Eat as much as you want. எவ்வளோ சாப்பிட முடியுமோ Go சாப்பிடுவது, back to sleep. மறுபடியும் உறங்குவது, The next day, மறுநாள் காலை get up early in the morning அதிகாலமே எழுந்திருப்பது, and brush your teeth. பல்லை முடிந்தால் விளக்குவது, Have your breakfast. காலை உணவு, Go to work. வேலைக்கு செல்வது. We keep on doing the same thing. இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். I will say, some people, two people talk, when people talk with somebody, சில நேரம் பார்த்திருப்போம் அல்லவா, the one ஒருவர் இன்னொருவரோடு who's பேசுவது. talkative, ரொம்ப பேசுறவங்க they'll keep on talking. பேசிக்கொண்டே இருப்பாங்க. The other person will be waiting. மற்றவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். Just to say one word. ஒரு வார்த்தையாகிலும் சொல்ல Like முடியாது. some husbands. சில கணவர்களைப் போல. But that person never stops. ஆனால் அந்த நபரோ நிறுத்துவதே இல்லை. Excuse me. But they have so much to talk. ஏனென்றால் அவ்வளவு பேச வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. They don't let the other person talk. மற்றவர்களை பேச அனுமதிப்பது இல்லை. Sometimes that's what we do with God. அதைத்தான் நாம் தேவனிடத்திலும் சில நேரம் செய்து We விடுகிறோம். come to pray, ஜெபிக்க வருகிறோம். but most of the people vomit. நிறைய பேர் வாந்தி எடுக்கிறாங்க. There's no meaningful conversation. ஒரு அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையே இல்லை. You fill your head with all that you want. உங்க தலையில எதையெல்லாம் நிரப்பிக் கொள்ள வேண்டுமோ நிரப்பிக் கொள்வது. You think going to God in prayer is more like going to a big bazaar to buy a list of things. பிக் பஸார் போயிட்டு இப்படி ஒரு லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆண்டவர்ட்ட போகிறது. So God is waiting to talk. ஆண்டவர் பேச வேண்டும் என்று காத்திருப்பார். He's saying, excuse me. இப்படி தான் அனுமதி கேட்டுக்கொண்டிருப்பார். Excuse me. We are busy talking. ஏன்னா நாம் பேசுவதில் தீவிரமா இருக்கிறோம். Sorry Lord. மன்னியும் ஆண்டவரே. I have not come to listen. நான் கேட்கவே வரவில்லை. Hold on. What do you have to say? Now you just hold it to yourself. நீங்க என்னெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ கொஞ்ச நேரம் நிறுத்திக் கொள்ளுங்கள். Hear Lord, for thy great servant is talking. கேளும் ஆண்டவரே, அடியேன் பேசுகிறேன். Samuel said, speak Lord, for thy servant is listening. சாமுவேல் சொன்னான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். Oh God, a humble God, now your great servant is speaking. Listen, we say. தாழ்மையுள்ள தேவனே, உம்முடைய பெரிய தாசனாகிய நான் பேசுகிறேன். Ears are not circumcised. செவிகள் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. If you want to grow in the Lord, நீங்கள் ஆண்டவருக்குள்ள வளர வேண்டும் என்றால் talk less, குறைவாக பேசுங்க, listen more. அதிகமாய் கவனிங்க. Amen. Talk less, குறைவாக பேசுங்கள், listen
more. அதிகமாய் கவனியுங்கள். It's easy to use the mouth. வாயை பயன்படுத்துவது சுலபம். But how do I use my ears? ஆனா என் செவியை எப்படி பயன்படுத்துவது? Turn your Bible to our promise this year, Isaiah 55. உடைய வேதகங்களை திறந்து இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட ஏசாயா 55க்கு நேராக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Verse number 2. வசனம் 2. Shall we all read together? ஒன்றாக வாசிக்கலாமா? Maybe 2 and 3. 2, 3 சேர்த்தே வாசிக்கலாம். First, let's read in Tamil with Pastor Pramila. Then தமிழில் முதலாக நாம் ஒருமனப்பட்டு வாசிக்கக்கூடியவர்கள் வாசிக்கலாம். பிறகு ஆங்கிலத்தில், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். Somebody read along with me in English. Why spend money on what is not bread, and your labor on what does not satisfy? Listen to me and eat what is good, and your soul will delight in the riches of fare. Give ear and come to me. Hear me, that your soul may live. I will make an everlasting covenant with you, my faithful love promised to David. Amen. Here the Lord says, listen to me. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் செவி சாய்த்து கேளுங்கள். And then he says, eat. செவி சாய்த்த பிறகு சொல்லுகிற காரியம் சாப்பிடுங்கள். Eat what is good. நலமானதை சாப்பிடுங்கள். Now look at me. என்னை பாருங்கள் இப்பொழுது. You understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Yes or no? Listen and then eat. செவி கொடுத்து பிறகு சாப்பிடுங்கள். So how do you eat? எப்படி சாப்பிடுகிறோம்? You don't take sambar and put it in your ears. சாம்பார் எடுத்து காதுக்குள்ள ஊத்துறது இல்லை. We use our mouth to eat. நம்முடைய வாயை பயன்படுத்துகிறோம் சாப்பிடுவதற்கு. Am I right or wrong? To feed your physical body, you use your mouth to eat. சரீரத்தை நாம் போஷிப்பதற்கு நம்முடைய வாயை பயன்படுத்தி நாம் சாப்பிடுகிறோம். But there is a spirit man on the inside. ஆனால் நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் There is a இருக்கிறார். soul on the inside. ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. So the point here is, how do I feed my soul? ஆனால் இங்கு இப்பொழுது ஆத்துமாவை எப்படி நான் போஷிப்பது? John says, that your soul may prosper, that you may prosper even as your soul prospers. இப்படியாக 3 யோவானிலே நாம் பார்க்கிறோம், உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக. Your soul must live. உன்னுடைய ஆத்துமா வாழ வேண்டும். Your soul must prosper. உன்னுடைய ஆத்துமா செழிக்க வேண்டும். So you have to feed your soul. அதனால உன்னுடைய ஆத்துமாவை நீங்கள் போஷிக்க வேண்டும். So now look at me. என்னை பாருங்கள். How do you feed your soul? எப்படி உங்கள் ஆத்துமாவை போஷிக்கிறீர்கள்? Amen. When your ears don't listen, உங்களுடைய செவிகள் கவனிக்காதிருக்கும் பட்சத்தில், now what do you do with children? பிள்ளைகளிடத்தில் என்ன செய்கிறீர்கள்? You understand that? His wife is not here, so I can do. Right? Will you not listen? கவனிக்க மாட்டாய் என்று சொல்லி இப்படி காதை சொன்னா கேட்க திருப்பும். மாட்டேன். Our dad and mom, they have done it. நம்முடைய தாயின் தகப்பனும் அதை செய்திருக்கிறார்கள். Our teachers have done it. நம்முடைய உபாத்தியர்கள் அதை செய்திருக்கிறார்கள். They hold the ears. காதுகளை பிடிப்பாங்க. Sometimes I think when you read Bible, twist your ear and say, listen. சில நேரம் உங்களுடைய வேதாகமங்களை வாசிக்கும் பொழுது உங்களுடைய அந்த செவியை இப்படி நீங்கள் திருப்பி தான் கவனிக்கணும். Listening is a deliberate action that you do by submitting your will to God. இந்த செவி சாய்த்தல் என்பது உங்களுடைய சித்தத்தை தேவனுக்கு அடிபணிய செய்கிற ஒரு காரியம். Not everybody listens. எல்லாருமே கவனிப்பது இல்லை. Not everyone wants to listen. எல்லாரும் கவனிக்க விரும்புவதும் இல்லை. I listen to what I like. எனக்கு பிடித்ததை தான் கவனிக்க So when விரும்புகிறேன். God tells me something I don't like, கர்த்தர் எனக்கு பிடிக்காததை சொல்லுவார் now I என்றால், want to think I am right and God is wrong. நான் சரி கர்த்தர் தவறு என்று நினைப்பேன் என்றால், Hello? Good Lord, speak something what I like. நல்ல ஆண்டவரே, நான் பிடிக்கிற விஷயங்களை பேசுங்க. I like your will as long as it is the same as I want.
எனக்கு எது வேண்டுமோ அது வந்தால் அது எனக்கு பிடிக்கும். Understand me, Lord. என்னை புரிந்து கொள்ளும் ஆண்டவரே. Understand me, Lord. என்னை புரிந்து கொள்ளும் ஆண்டவரே. You know what you're talking about. Don't try to change me. என்னை மாற்ற விரும்பாதிரும். Give me what I want. எனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடும். I like that girl. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்குது. I like that boy. அந்த பையனை பிடிக்கிறது. I like that money. அந்த பணம் எனக்கு பிடிக்கிறது. I want the thing. அது எனக்கு வேண்டும். A lot of times people pray for blessing. அநேக முறை ஜனங்கள் ஆசீர்வாதங்களுக்காய் The ஜெபிக்கிறார்கள். Lord gives the money. கர்த்தர் பணத்தை கொடுக்கிறார். But they will never ask God how to use the money. ஆனால் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்று யாரும் கேட்பதில்லை. Money came from God. பணம் தேவனிடத்திலிருந்து வந்தது. But they foolishly lose the money in different things. ஆனால் மதியீனமாக அநேக காரியங்கள் இந்த பணத்தை அவர்கள் இழக்கிறார்கள். You need the wisdom of God to make money. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பணத்தை சம்பாதிப்பதற்குரிய ஞானம் வேண்டும். You need even more wisdom to use the money. ஆனால் அந்த பணத்தை பயன்படுத்துவதற்கு இன்னும் அதிகமாய் ஞானம் வேண்டும். That is the secret of multiplication. அதுதான் பெருக்கத்தின் ரகசியம். Amen. A lot of people have pockets with holes in it. அநேக மக்கள் இப்படியாக பொத்தல் பைகளை வைத்திருக்கிறார்கள். It's coming. வருகிறது. But it will not stay. ஆனால் தங்காது. Why? ஏன்? Holes. ஓட்டைகள். I'm saying things with a prophetic edge. நான் சொல்லுகிற காரியங்களை தீர்க்க தரிசன There are முகாந்திரம். some holes you have. உங்களுக்கு சில பொத்தல்கள் உண்டு. As long as you don't close it, you will not prosper. அதை நீங்கள் அடைக்காதிருக்கும் பட்சத்தில் நீங்கள் செழிக்க முடியாது. Ask the Lord, Lord, open my eyes and show me where the hole is. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கண்களை திறந்து எங்கே பொத்தல்கள் இருக்கிறது என்று It காண்பி. comes and goes. வந்து செல்லுகிறது. Wisdom comes and goes. ஞானம் வந்து செல்லுகிறது. Word comes and goes. வார்த்தை வந்து செல்லுகிறது. Anointing comes and goes. அபிஷேகம் வந்து செல்லுகிறது. Money comes and goes. பணம் வந்து செல்லுகிறது. A lot of things come your way, but they don't stay with you. அநேக காரியங்கள் உங்கள் வழியாக வருகிறது, ஆனால் உங்களோடு தங்குவதில்லை. Right? There are some people who meet you just once in a lifetime. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு முறை தான் சந்திக்கிறார்கள். They say hi. அவர்கள் இப்படிதான் வணக்கம் போடுவாங்க. Only to say bye. பிறகு செல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். Sometimes it happens to me. No, they come, hello, pastor. சிலர் வந்து இப்படிதான் ஹலோ போதகரே என்று சொல்லுவார்கள். I look at them as though I'm seeing them for the first time. அவளை பார்க்கும்போது முதலாவது பார்க்கிறது போல் பார்ப்பேன். They'll say, pastor, how are you? போதகரே எப்படி இருக்கிறீர்கள்? I'll say, I'm doing good. நான் சொல்ல நன்றா இருக்கிறேன். Oh, how is the church? Everything is good. சபை எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. Still I'm wondering who this guy is. ஆனாலும் உள்ளுக்குள்ள யார் இந்த மனுஷன் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பேன். I don't have any idea. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. They met me, maybe a few years back. என்னை ஒருவேளை சில வருடங்கள் முன்பாக சந்தித்திருப்பார்கள். That one meeting, I forgot. அந்த ஒரு சந்திப்பிலே நான் மறந்து விட்டேன். Even the face. முகம் கூட மறந்தது. Comes and goes. வந்து சென்ற காரியங்கள். But some relationships. ஆனா சில உறவுகள் you retain for a lifetime. முழு வாழ்க்கைக்காக நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுவீர்கள். Just like husband and wife, till death do us apart. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று சொல்லுகிற கணவன் மனைவி உறவை போன்றது. Like Jonathan and David. யோனத்தானையும் தாவீதையும் போல. Like Jesus and his disciples. இயேசுவையும் சீஷர்களையும் போல. Amen. They abandoned Jesus, but Jesus did not. அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள், ஆனால் இயேசுவோ இல்லை. So a lot of things have come your way and it is gone, saying bye bye. அநேக காரியங்கள் உங்கள் வழியாக வந்தது, ஆனால் உங்களுக்கு இப்படியாக சொல்லி சென்று விட்டது. Wisdom came to you. ஞானம் உங்களிடத்தில் வந்தது. But wisdom thought it's not worth staying with this guy. ஆனா ஞானம் நினைத்தது உங்களோடு இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை. He's so foolish. மதீனமான மனுஷன். It's below my status. என்னுடைய அந்தஸ்துக்கு கீழானவன். This is not the right place. இது ஒரு சரியான இடம் இல்லை. Wisdom walks out. ஞானம் கடந்து சென்று விடுகிறது. Money came. பணம் வந்தது. It didn't stay with you. அது உங்களோடு தங்கவில்லை. Bye bye. இதேதான் டாடா கட்டி விட்டு. Revelations came. வெளிப்பாடுகள் வந்தது. It never stays with you.
அவைகள் உங்களோடு தங்குவதில்லை. Bye bye. இப்படியாக சென்று விடுகிறது. Opportunities came. வாய்ப்புகள் வந்தது. Knocking on your door. உங்களுடைய வாசலை தட்டி. Looking for you. உங்களை நோக்கி பார்த்து. But we were so foolish. ஆனால் நீங்கள் மதியீனமாய் இருந்தீர்கள். We could not recognize. அதை இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. We could not value that. அதை மதிக்க முடியவில்லை. It said bye bye. கடந்து சென்று விட்டது. If you're getting too many bye byes, be careful. இப்படி நிறைய விஷயம் கடந்து சென்று கொண்டு இருந்தது என்றால் கவனமாயிருங்கள். Like a running brook, you will not stay in one place. ஒரு ஓடுகிற நதியை போல நீங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. You keep moving. போய்க்கொண்டே இருப்பீர்கள். You don't anchor yourself. ஒரு இடத்துல நங்கூரமிட மாட்டீர்கள். It's a time to search your own soul. உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பரிசீலிக்க தேட வேண்டிய நேரம். Take a piece of paper and pen. ஒரு காகிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இப்படி எழுதுகோலை வைத்துக் கொள்ளுங்கள். All those things I mentioned in your life. இந்த வாழ்க்கையில நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு காரியமும் write down those things that said bye to you and never came back. உங்களுக்கு இப்படியாக போய் வருகிறேன் என்று சொல்லி வராமல் போன விஷயங்களை எழுதுங்கள். I've seen some of the brilliant people. சில சிறந்த ஞானிகளை பார்த்திருக்கிறேன். அறிவாளிகள். Brilliant. Smart people. திறமைசாலிகள். Talented. திறமைசாலிகள். Gifted. வரம் பெற்றவர்கள். Things came their way and went out of their way. காரியங்கள் அவர்கள் வழியை வந்தது, ஆனால் அவர்களை விட்டு கடந்து சென்று விட்டது. Today they are doing nothing. இன்று அவர்கள் ஒன்றையுமே செய்யவில்லை. God gave one opportunity to David. தாவீதுக்கு தேவன் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்தார். You don't read about the second Goliath. இரண்டாவது கோலியத்தை பற்றி நீங்கள் படிப்பது இல்லை. That was his one lifetime chance. வாழ்க்கைக்கே கிடைச்ச ஒரே வாய்ப்பு அது. See, when you don't have wisdom, you will foolishly waste your opportunities. உங்களுக்கு ஞானம் இல்லை என்றால் மதியீனமாக வாய்ப்புகளை இழப்பீர்கள். The opportunities were your stepping stone for your greatness. இந்த வாய்ப்புகள் உங்களுடைய பெரிய நிலைமைக்கு கொண்டு செல்கிறதான ஒரு படிக்கற்கள். Hello? Are you there? இருக்கிறீர்களா? Yes or no? God put that deliberately on your way. வேண்டுமென்றே உங்கள் வழியிலே கர்த்தர் அதை வைத்தார். But you didn't recognize it. ஆனால் அதை நீங்கள் இனம் கண்டு கொள்ளவில்லை. Instead of focusing on what you have, you are focusing on something else. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் நோக்கி பாராமல் இல்லாத வேறு காரியத்தை நோக்கி பார்த்தீர்கள். Understand your world. உங்க உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். Look within. உள்ளான காரியங்களை பார்க்கணும். Your world is on the inside. உங்களுடைய உலகம் உள்ளே தான் இருக்கிறது. Have you seen people doing window shopping? இந்த பார்த்துக்கிட்டே ஷாப் பண்றவங்கள பார்த்துருக்குறோம்ல. Most of the people are like that. நிறைய பேர் அப்படிதான். All the shopkeepers will give a dirty look to these fellows. இந்த கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? 100 guys will come, they'll just keep looking. 100 கணக்கில் இப்படி தான் ஜனங்கள் வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. Some people go ahead one step and say, how much is this? சில பேர் கொஞ்சம் உள்ள போய் இது எவ்வளோன்னு கேட்பாங்க. How much is that? அது எவ்வளோ விலை? After spending half an hour, ஒரு அரை மணி நேரம் கேட்டுட்டு says, thank you very much. ரொம்ப நன்றி சொல்லிட்டு, that fellow's blood is boiling. He would like to give you one slap. அவர் ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். You wasted my 1 hour. அரை மணி நேரம் வீணாக்கி விட்டாய். Just for window shopping? இப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு. Not everybody buys. எல்லாருமே வாங்குவதில்லை. Today in the kingdom of God, a lot of people are doing window shopping. தேவனுடைய ராஜ்யத்திலும் இன்று அநேகர் பார்க்கத்தான் வருகிறார்கள். Look around. சுற்றி பார்ப்பது. What is? அவர்கிட்ட என்ன இருக்கு? நல்ல பேனா தான். Immediately look to the next guy. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்க்கறது. What is? அந்த பேனாவும் நல்ல பேனா தான். Look at somebody else. What she has? இன்னொருவரை பார்க்கறது. அவங்க கிட்ட என்ன இருக்கு? No focus. ஒரு நோக்கமே இல்லை. You go around doing window shopping. இப்படித்தான் பார்த்து பார்த்து Who செல்லுகிறார். has what? யாருக்கு என்ன இருக்கு? You will never know what you have. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் ஒரு காலம் அறிய மாட்டீர்கள். Look at me. Let me tell you one thing. I finish. என்னை பாருங்கள், ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். Amen. This one point you remember, go back home and write it and complete it. இந்த ஒரு குறிப்பை நீங்கள் நினைவில் வைத்து எழுதி முடித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
This is very, very important. இது மிக மிக முக்கியம். You have everything you ever need. It's already deposited in your life to make it to your destiny. உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று நீங்கள் சென்று அடைய வேண்டியதற்குரிய தேவையான எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's there. இருக்கிறது ஏற்கனவே. Amen. You are custom built. Amen. நீங்கள் அதற்கென்றே வடிவமைக்கப்பட்டவர்கள். You are produced on order. ஒரு ஒழுங்கின்படியாக உற்பத்தி செய்யப்பட்ட நபர். Father ordered you, and that's how you have been designed and created. பிதா உங்களுக்கென்று அந்த கட்டளையை கொடுத்தார், அப்படித்தான் நீங்கள் வடிவமைக்கப்பட்டீர்கள். I like myself. ஆனால் எனக்கு என்னை பிடிக்கும். I love myself. நான் என்னை நேசிக்கிறேன். I have no complaints before God. தேவனுக்கு முன்பாக எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. I am not perfect. பரிபூர்ணன் அல்ல. I am not perfect. பரிபூர்ணன் அல்ல. I know my plus, I know my minus. என்னுடைய மேன்மறையான எதிர்மறையான எல்லா காரியங்களும் I know my strength, I know my weakness. என் பலனும் தெரியும், பலவீனமும் தெரியும். I know what I am good at, I also know what I am not good at. எதில் நான் சிறந்தவன் இல்லை என்றும் தெரியும். I know what I have and what I don't have. எனக்கு எது இருக்கிறது இல்லை என்றும் தெரியும். With all these imperfections, எல்லா பரிபூர்ணமற்ற still I look at காரியங்களோடு God and say, நான் தேவனை பார்த்து, Lord, in you I am perfect. உம்மில் நான் பரிபூர்ணமாய் இருக்கிறேன். God has put already everything in you கர்த்தர் to make எல்லாவற்றையும் it to your destiny. உங்கள் எதிர்காலத்திற்குள் கொண்டு செல்லக்கூடிய காரியங்களை ஏற்கனவே வைத்திருக்கிறார். Hallelujah. Amen. But the problem is, ஆனா பிரச்சனை என்னென்றால், for many of us, நம்மில் அநேகருக்கு those things are not developed yet. அந்த காரியங்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. A lot of great people go to the grave with treasures still buried on the inside of them, which were never discovered, nor opened, nor utilized. அநேக பெரிய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களோடு கல்லறைக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை திறக்கவும் இல்லை, ஏனென்றால் அறியவும் இல்லை, அதை பயன்படுத்தவும் இல்லை. Put your right hand on your tummy உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். and say, I have the treasure on the inside of me. Oh Lord, open my eyes to see those treasures, to develop them, to nurture them, so that I can fulfill my destiny. Jesus' name. Amen. சொல்லுங்கள், கர்த்தாவே, பொக்கிஷங்களை நான் எனக்குள் பெற்றிருக்கிறேன். என் கண்களை திறவும் அப்பா. இந்த பொக்கிஷங்களை நான் காணட்டும், நான் அதை வளர்த்தட்டும், நான் அவைகளை உருவாக்கட்டும். அப்போது நான் என்னுடைய எதிர்கால திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென். Amen. Amen. Amen.